வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 67வது மேட்சோட ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 17th May 7:30 PM. ஸோ ஐபிஎல்னாலே மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில சீசன் எல்லாமே ஐபிஎல் வந்து ரொம்ப போராக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரே பஞ்சாயத்திலே போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லும் சில லடாயெல்லாம் வந்துருச்சு அந்த டீமில். ஸோ அதனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் எல்லாமே ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த அதிரடி பேட்டிங் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் மும்பையில் வான்கடையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மும்பையோட ஹோம் மேட்சஸ். ஸோ ரெண்டு டீமே வந்து இந்த சீசனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேம் தான். பட் 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வான்கடையில் மழை பெஞ்சிருக்கு. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மழை பெஞ்சிருக்கு. பரவாயில்ல, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ மழை வந்ததுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்கோரிங் கேம் தான். ஸோ மும்பை வான்கடையினால நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தாலும் பட் மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்தியன் டீமில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ சடனாக வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்லோவாக தான் கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் வந்து சேஃபாகவே மேக் பண்ணுங்கள். பிரேக்கப் ரொம்ப லோவாக தரதுனால லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 196 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வென்யூவில் பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க அதிகமாக. ஸோ அதனால் நம்ம பேட்டிங் செகண்ட் எந்த டீம் ப்ளே பண்ணுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ அங்கேருந்து நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டோட்டலாக ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ தான் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் ஒரு பெரிய இன்னிங்ஸு ஒரு பெரிய ஸ்கோருங்கிறதே இல்லாமல் இருக்குது. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் வந்து கண்டினியூவாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது. மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான் வருவாங்க. ஒருவேளை ஆன் டைமில் ஏதாவது சேஞ்சஸ்னாக்கா டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். பவுலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹிட்டர் தான். பட் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த சீசன் வந்து அவருக்கு அந்த பெரிய இன்னிங்ஸுங்கிறது பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒரு மேட்ச் தான் வந்து ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 5 மேட்ச்சில் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ரோஹித் சர்மா எடுக்கணும் அப்படின்னா சேஃபாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இயர்லியாக அந்த பவர் பிளேயில் ஒரு 30 ரன் இல்லை ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட செகண்ட் இன்னிங்ஸில் கேட்ச் எடுத்தால் கூட ஆவரேஜாக ஃபேண்டஸியில் ஒரு 40 பாயிண்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போ நடக்குன்னு கேட்டால் ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் போனால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் ரோஹித் சர்மா வந்து சேஃபாக எடுத்துங்க. பட் கேப்டன் வீசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக தான் அமையும். த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்னால் பாண்டியா, மோஷின் கான், ரவி பிஷ்னாய். ஸோ இவங்க பாலில் த்ரெட் இருக்குது. ஒருவேளை இயர்லியாக ஃபஸ்ட் பேரில் வந்து யாசிங் தாக்கூர் உள்ளே வந்தார்னா அதுலேயும் எட்ஜ் வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சடனாக ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பேர் தான். பட் மும்பை வான்கடை பிச்சில் ப்ளே பண்ணுவாங்க. பட் அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து மீடியம் பேஸ் இனிஷியலாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் யாஷ் தாக்கூர்ட்ட ஏர்லியாகவே அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஒருவேளை பவர் பிளேயில் உள்ளே வந்தால் கண்டிப்பாக விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டஸியில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கணும், வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 இன்னிங்ஸ்லுமே இஷான் கிஷானை ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ மும்பை டீம் பொறுத்தவரைக்கும் டாப் 3யுமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதில் சேஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலாம். பட் பேட்டிங் செக்ஷனில் கேப்டன் வீசிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுற ஒரு மேட்ச் வந்து நல்லா பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த மேட்ச்சில் ஃபயர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த சீசனில் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருந்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ லக்னோ டீமுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கிறதுக்கு 2 ஃபாரினர்ஸு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸியில் கேப்டன் வீசி வரவும் சான்சஸ் இருக்குது மேட்ச் வின் பண்ணும்போது. ஸோ நிக்கோலஸ் பூரான் ப்ளஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கையை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் பாருங்கள் பூரான் ஆவரேஜ் தான் ஹெட் விக்கெட்ஸில். ஸோ அதனால தான் சொல்கிறேன் டாப் 3 கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரெடிக்ஷனு. பட் பேட்டில்னு பார்த்தீங்கன்னா அதில் நவீன் உங்களுக்கு எகெயின் வந்து யாஷ் சிங்கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை யாஷ் தாக்கூர் வந்து இயர்லியாகவே பவுல் பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த டாப் 3 வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதால தான் டாப் 3 உங்களுக்கு ஒரு டாட் வச்ச ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக மிடில் ஆர்டர் பேட்டர் போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா திலக் வர்மா சேஃபாக எடுத்துங்க. நல்ல பிக்காக இருக்கும். ஆவரேஜாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு 30 ரன் ஒரு பேட்டில் இருந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் டீமில் ஸ்குவாட்லேயும் இருக்கார். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டீம் வெளியில் போனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். ஸோ ஜிடி வந்து மிஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பை பண்ணாங்க மும்பையில். ஸோ 2 டீமே இயர்லியாகவே இந்த டோர்னமெண்ட்டை வெளியில் போயிட்டாங்க. பட் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 20-25 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சிருக்காரு. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுவார். ஒருவேளை அவரே கேப்டனுங்கிறதுனால இயர்லியாகவும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃபாக போகிறவங்க மும்பை டீமில் ஹர்திக் பாண்டியாவை இந்த மேட்ச்சில் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள்.
மும்பை வின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மும்பை சப்போஸ் லூஸ் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் விசி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஃபேண்டசியில். ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா டாப் 3 வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி டீம் மேக் பண்ணும்போது மட்டும் டிம் டேவிட் ட்ரை பண்ணுங்கள். பட் செகண்ட் பேட்டிங்கிறது ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 80 ரன் கொடுத்துருக்கேன். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 40 ரன் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது டாப் 3 கொலாப்ஸ் ஆகும்போது அந்த 30+ கண்டிப்பாக இவர் பேட்டில் கிடைக்கும், சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் லைனப்பில் வராங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நகில் வதரா சேஃபாக எடுத்துக்கலாம். ஒருவேளை டாப் 3 கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இயர்லியாக நம்பர் 4ல் பேட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேப்டன் அப்படிலாம் வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். பட் ஹைலி ரிஸ்க் ஆப்ஷன் தான். ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு போரான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அவ்வளோவா மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணதில்ல. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 வச்சிருக்காரு. சேஃபாக நீங்கள் இந்த இடத்துல நகில் வதேரா பிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் வந்து நல்ல பவுலர் தான். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ணார், ஒரு விக்கெட் எடுத்துருந்தாங்க. 2 மேட்ச்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அடிஷ்னல் ரொட்டேட்டிங் பிளேயராக கொடுக்குறவங்களுக்கு ஒரு வேளை செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூ சாவ்லா பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ எப்போ எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டிங் பண்ணும்போது இவருக்கு அந்த மல்டிபிள் விக்கெட்டு இயர்லியாகவே கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா அவரோட 4 ஓவர் ரொம்பவே குருஷியலாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃப் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஷுவராக வந்து இவருக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். அவங்க ஃபேண்டசியில் ஷுவராக வந்து அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிற 3 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 49 விக்கெட் வச்சிருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னே சொல்லலாம் மும்பை வான்கடையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் அந்த இடத்துல நவீன் துஷாரா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 11ல் வருவார். ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். மினிமம் 2 விக்கெட்டு ஒரு வேளை இயர்லியாக பவுல் பண்ணார்னா 3 விக்கெட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மும்பை டீமை பொறுத்தவரையும் சேஃபாக போகும்போது பிளேயர்ஸோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெரால் கோர்சி உள்ளே வராரான்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை ஓவர்சீஸ் பிளேயர் உள்ளே இவர் எடுத்துகிட்டு வராங்களா, நபியை எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்கிட்ட போயிடுறேன். ஸோ திலக் வர்மா 1, ஹர்திக் பாண்டியா 2, டிம் டேவிட் 3, நகில் வதேரா 4, பியூ சாவ்லா 5, ஜஸ்பிரீத் பும்ரா 6, துஷாரா 7. ஸோ இதுதான் என்னோடய பிக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் விசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது பும்ராவுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்து போத் இன்னிங்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். ரிஸ்க்காக போகிறவங்க ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நகில் வதேராவுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது மட்டும் ஒரு வேளை ஆப்ஷனலாக ஒரு பிளேயர் வேணும்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் மும்பை டீமோட என்னோட ப்ரிடிக்ஷனு. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாங்க கேமை. ஸோ நிறைய முறை சொல்லிட்டேன். பட் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து மைண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டார். ஸோ ஸ்குவாட்லேயும் அவர் எடுக்கலை. பட் அந்த லக்னோ டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்சைஸ்லேயும் ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ அதனால் மென்டலி கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது சேஃபாக ஒரு பெரிய ஹிட் அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. டோட்டலாக 0 ஃப்ளாப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன கேட்டாக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் இயர்லியாகவே பும்ரா பாலில் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா துஷாரா பவுல் பண்ணார்னா அவரோட பால்லையும் இந்த 2 பிளேயருமே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் அந்த இடத்துல பும்ரா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து இவருங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்கு. ஒருவேளை மத்வால் உள்ளே வராங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் சேஃபாக வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஏர்லியாக பவுல் பண்ணால் கூட ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு கேஎல் ராகுல் இந்த இடத்துல. ஸோ சேஃபாக போகிறவங்க 2 பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை மட்டும் வேணால் ட்ரை பண்ணலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயர் ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா செகண்ட் பேட்டிங்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்னா என்னை பொறுத்தவரை ரிஸ்க்காக போகிற டீமில் வந்து 2 பிளேயருமே அவாய்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸ்ட்ரெயிட்டாகவே மார்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அந்த இயர்லியாக 2 விக்கெட் கிடச்சா கூட செகண்ட் பேட்டிங்கில் மேட்சை இவர் தான் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறதான் என்னோட ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படி பார்க்கல அந்த பேட்டர்னில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நிக்கோலஸ் புரான் போத் இன்னிங்ஸ் சேஃபாக எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல பிக்கு. கண்டிப்பாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது இயர்லியாகவே நல்லா அடிச்சாடக்கூடிய பிளேயர் தான். இந்த வெனியூவில் நல்லா பேட்டிங் ட்ராக்கில் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேட்டுக்கு வர சான்சஸ் இருக்குது. பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ ஒருவேளை ரிஸ்க்காக போகிறவங்க லக்னோ வின் பண்ணும் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக கேப்டன் அப்படின்லாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை கேஎல் ராகுல் இன்றைக்கி ப்ளே பண்ணலை, நிக்கோலஸ் புரான் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஆன் டைம் 11 வந்ததுன்னா
சேஃபாக நீங்கள் ஒரு வீசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு 20 தான் வச்சிருக்காரு, ஹெட் டு ஹெட்ஸ்லையும் 20 தான் வச்சிருக்காரு. பட் டபுள் ஆப்ஷன் பிளேயரு. பட் ஓவர்சீஸ் பிளேயர் லாஸ்ட்டாக சாம்கரன் கொடுத்துருந்தோம் நம்ம ப்ரெடிக்ஷனில். ஃபஸ்ட் கிளாஸாக ஃபேண்டஸியில் வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 10% பிக்கு தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் எல்லாருமே இன்றைக்கி வந்து கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக் அந்த மாதிரி தான் போவீங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் நிக்கோலஸ் புரானும் கொடுக்குறேன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு. ஸோ நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் த்ரெட்டுன்னு பார்த்தா உம்ராட் 2 முறை த்ரெட் ஆகிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், திலக் வர்மா. மேபி ஆகாஷ் மத்வால் உள்ளே வராறாங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி. ஸோ அந்த டீம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஃப்ளாப்பாக வராங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது டாப் ஆர்டர் சகலாக வராங்கன்னா ஆயுஷ் பதோனி தான் கேம் எடுத்துகிட்டு போகிறாரு. பட் இந்த பிச்சில் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ணுறேன், தீபக் கூடாவுக்கு போகிறேன். சேஃபாக நீங்கள் இவர் எடுத்துக்கலாம். ஹெட் வெயிட்டில் ஒரு 206 ரன் ஸ்கோர் வச்சுருக்காரு. மேபி பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா பவுலர்ஸ் ஏதாவது அடி வாங்குறாங்க, அந்த 2 ஓவர் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த 2 ஓவர் எடுக்கும்போது ஒரு விக்கெட் கிடைக்கவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கூட நோட் பண்ணிங்க. ஷூராக நீங்கள் உங்கள் பிக்கில் ஆயுஷ் பதோனிக்கு பதிலாக இந்த டீமில் வந்து தீபக் கூட ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் பிக்காக இருக்கும். மற்றபடி கர்னல் பாண்டியா, ஹர்ஷித் கான். ஸோ இந்த 2 பிளேயருமே உங்களுக்கு ரொட்டேட்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ ஒரு சேஃபாக போகிறவங்க எடுத்துக்கங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுத்வீர் சிங். சேஃபாக ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். பட் ரிஸ்க்காக போகிறவங்க இவருக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகும். பட் ரவி பிஷ்ணோய் நல்ல பிளேயரு. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து பவுலிங் வந்து ரொட்டேட்டிங் வந்து ரொம்பவே போரான ரொட்டேட்டிங் தான். ஸோ பர்ஃபெக்டாக கரெக்டான டைமில் பவுலர்ஸை உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிட்டாரு. ஸோ ரவி பிஷ்ணோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து இயர்லியாக பவர் பிளேலே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருந்தது அவருக்கு. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் ஸ்லோ பிச்சிலையும் யூஸ் பண்ணல, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் கூடிய பவுலிங் பிச்சிலையும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. மேபி கரெக்டாக யூஸ் பண்ணால் அவருக்கு அந்த விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக பவர் பிளேயில் கொண்டு வந்தால் மட்டும் மல்டிபிள் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைனா ஃபேண்டஸியில் வராமல் போகும் சான்சஸ் இருக்குது. ஓவர் கொடுக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரீசன்னாலையும் இவருக்கு அவ்வளோவா 4 ஓவர் இந்த சீசனில் அவ்வளோவா பவுல் பண்ணலை. பட் விக்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. பட் நவீன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷின் கான். ஸோ மோஷின் கான் நீங்கள் எங்கே எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஏர்லியாகவே மும்பை டீம் வந்து கொலாப்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சேஃபான பிக்காக கொண்டு போகலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பேட்டிங் தான் பண்ணியிருந்தார் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஃபேண்டஸியில் பிக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து யுத்வீர் சிங் கொடுத்துக்கலாம். ஹர்ஷித் கான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பேட்டிங்கில் பெருசாக கிளிக் ஆகாது. பட் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னால உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ நவீன் உள்ளக்கு மோஷின் கான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பெட்டராக எனக்கு என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த இடத்துல யுத்வீர் சிங், நவீன் குல்கர் கேப்டன் அப்படிலாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபாக என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொடுத்துருக்கேன். சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம், கேப்டன் வீசின்னு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நிக்கோலஸ் புரான் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு சூட் ஆகும். ஸோ தீபக் கூட ஆயுஷ் பதோனி. ஸோ இந்த ரெகுலராக ப்ளே பண்ணுற பதோனியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தீபக் கூட போகிறேன். ஒருவேளை பதோனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேஃபாக உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. பட் நம்பர்ஸ்னு பார்த்தா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. பட் இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. தீபக் கூட மேபி அந்த 2 ஓவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கனால தீபக் கூடட்ட கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை லோ ஸ்கோர் ஒரு 160 ரேஞ்செலாம் போவாங்க மும்பை இந்தியன்ஸு, இல்லை அதுக்குள்ளேயே ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கேப்டன் வீசிங்கிறது த்ரெட்டாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டீமோட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கர்னல் பாண்டியா, டிம் டேவிட் இருக்காங்க. சேஃபாக நீங்கள் போகிறவங்க என்னோட ப்ரெடிக்ஷன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஹெட்வேட்ஸ் இந்த ஃபேண்டஸியில் ட்ரை பண்ணுறவங்க ஹெட்வேட்ஸ் பேட்டர்னில் போகிறவங்க இந்த கான்செப்ட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல் கொடுத்துருக்கேன். பட் என்னோட பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் திலக் வர்மா, செகண்ட் பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட் கூட ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் சேஃபான பிக்கு. கேப்டன் வீசி ரெகுலராக போகிறவங்க ஹர்திக் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸு, கேஎல் ராகுல் தான் போவாங்க. ஸோ ரிஸ்க்காக போகிறவங்க கீழே இருக்க ஆப்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க ஒரு 160 தாண்டுனா 170 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி ஸ்கோர் பண்ண அந்த 200 ரன் 220 ரன் ஒரு 30 ரன் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃபாக போகிறவங்க இந்த மாதிரி தான் மேக் பண்ணியிருப்பீங்க டீமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கையை தான் கேப்டனாக போட்டிருப்பீங்க. விசி வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன்.
ஸோ இதுதான் சேஃபான பிக்கு. பட் என்னோட இந்த சேஃபில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோஹித் சர்மா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ இந்த 2 பிளேயருமே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஸோ மென்டலி அப்செட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கனால கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் என்னோட ப்ரிடிக்ஷன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த டீமை ஸ்லைட்லி உங்கள் நாலேஜில் சில ஆல்ட்ரு பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல வின்னிங்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ரிஸ்க் தான். பட் இந்த ரிஸ்க் எடுக்கும்போது ஃபேண்டசி நல்லா அமையும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இயர்லியாகவே அந்த 3 விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது கிளிக் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரிவர்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். இன்னும் டபுள் ரிஸ்க் வேணும் அப்படிங்கிறவங்க துஷாரா கூட நீங்கள் கேப்டன் கொடுத்து விசி வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம். இல்லை ஒன் சைடாக போகிறேன் மும்பை சைடு அப்படின்னு நினச்சிங்கன்னா துஷாரா பும்ரா 2 பிளேயருக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் வீசி ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணி கூட அடிச்சு விடலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது பிளேயர் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரோஹித் சர்மா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லைட்லி ஆப்ஷன் தான். அடிஷனலான ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டிம் டேவிட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. லக்னோ சைடு ஒரு பிளேயர் கொண்டு வரீங்கன்னா ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் தான். ட்ரை பண்ணுறவங்க இந்த இடத்துல பதோனி கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சூட் ஆகும். ஸோ லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணணும்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து பதோனி எடுத்துகிட்டு வரலாம். கேஎல் ராகுலும் ட்ரை பண்ணலாம். அதுதான் உங்களோட ஆப்ஷனு. பட் இந்த இடத்துல கேப்டன் வந்து சோனிஸ் கொடுத்துருக்கேன். விசி வந்து ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன். நவீன் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா அடிஷ்னலாக ரவி பிஷ்ணாய் கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க நயில் வதார ட்ரை பண்ணுங்கள் மும்பை டீமில். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு ரிஸ்க் எடுக்கிறவங்க யாஸ்திங்கு நவீன் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த டீமோட ப்ரெடிக்ஷன். ஸோ மேட்ச் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேம் தான், பெருசாக இருக்காது. ஸோ அதை தாண்டி மழை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 3 days பேக் வந்து மும்பையில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் சென்னை மேட்சும் பார்த்தீங்கன்னா சென்னை வர்சஸ் ஆர்சிபி மேட்சும் மழை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுறோம், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். அதிகமாக டீம் மேக் பண்ணிங்கன்னா ஆன் டைமில் மழை வரும்போது ஓவர்ஸ் வந்து குறைப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ட்ரீம் லெவலில் வந்து லைன் அப் வந்து ரொம்ப கம்மி டைம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு லைன் அப் பண்ண ரொம்பவே சிரமமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.